வே டு ஆல்ஃபா. வெல்கம் டு வே டு ஆல்ஃபா. தைவான் கவர்மெண்ட் முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்தை இடிக்க சொல்லுது. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே இடிக்கணும். நாங்க நிறைய நம்ம நம்ம ஊர்ல பண்றாங்க இல்லையா, ஃபேக்டரிஸ்லாம் வந்தா வீடுகளை இடிச்சிருவாங்க இல்லையா, அதே மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. அதனால இந்த ஊரையே நீங்க இடிக்கணும். அந்த ஊரோட பேர் தாய்சுங் தாய்சுங் வில்லேஜ். நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். தாய்சுங் வில்லேஜ். அந்த வில்லேஜில் தான் இருக்கக்கூடிய அந்த வீடுகளை பூரா இடிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய இது. அங்கே ஒரு தாத்தா ஒரு தாத்தாவும் அங்கே இருக்காரு, அந்த வீடுகளோட சேர்ந்து, அந்த குடும்பத்தோட சேர்ந்து. அடடான்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அந்த தாத்தா பேர் ஹுங் யுங் ஃபு. ஹுங் யுங் ஃபு. ரொம்ப கவலைப்படுறாரு தாத்தா. என்னடா இது, இப்படி நம்மளுடைய வீட்டை இப்படி இடிக்க சொல்றாங்களே, அவங்களுடைய ஃபேக்டரி கட்டுறதுக்காக இப்படி இடிக்க சொல்றாங்களேன்னு சொல்லி அப்படியே கவலைப்படுறாரு. கவலைப்பட்டு இருக்கிற மனுஷன் ஒரு வித்தியாசமா யோசிக்கிறாரு. வீட்டை தானே இடிக்க போறீங்க, இடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஸ்வீட் ரிவெஞ்ச் பண்றாரு. இனிமையான பழிவாங்கல் ஒண்ணு பண்றாரு. என்ன அது அந்த பழிவாங்கலா இருக்கும்? இனிமையான பழிவாங்கல் அந்த தைவான் அரசாங்கத்துக்கு கொடுக்குறாரு. என்ன அந்த ஸ்வீட் ரிவெஞ்ச் அப்படின்னா, அவருடைய வீட்டை கலர்ஃபுல்லான பெயிண்ட்ஸ்னால பெயிண்ட் பண்றாரு. கலர் கலரா வீட்டுக்குள்ள ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே கலர் கலரா வண்ணமயமா, அந்த டோர்ஸ், ஜன்னல் எல்லாமே கலர் கலரா பெயிண்ட் பண்றாரு. பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. அந்த அந்த கிராமத்திலேயே அந்த வீடு வித்தியாசமான வீடா இருக்கு. அப்படியே மக்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது, இங்க மட்டும் தாத்தா இப்படி பண்ண வச்சிருக்காரு. ஹுங் ஹுங் யங் ஃபு தாத்தா. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வித்தியாசமா அந்த தாத்தாவை பாக்குறாங்க. என்ன தாத்தா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா, இடிக்க போறாங்கல்ல, கலர்ஃபுல்லா இடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு கோவத்துல சொல்றாரு. அப்படியே மக்களும் பாக்குறாங்க. பார்த்துட்டு நாமளும் இதே தாத்தா மாதிரி செஞ்சா என்ன அப்படின்னு அவங்களும் அவங்க வீடு ஃபுல்லா கலர் கலரா ஃபர்னிச்சர் முதற்கொண்டு, ஃபர்னிச்சர் சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு, டோரு, ஜன்னல் எல்லாமே கலர் கலரா பெயிண்ட் பண்றாங்க. அந்த ஊரே கலர்ஃபுல்லா ஆயிடுச்சு. அது இங்க இந்த காமிக்கிறேன் இல்லையா, இந்த காமிக்கிறேன்ல, இது ஃபுல்லா கலரா ஆக்குன அந்த கிராமத்துல உள்ள பெயிண்ட்ஸ் தான். இப்ப என்ன நடந்திருக்கும்? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே கலர்ஃபுல்லா மாறிடுச்சு. மாறின உடனே பக்கத்து ஊருக்கு, எல்லா ஊருக்கும் அந்த செய்தி பரவும் இல்லையா? செய்தி பரவும். மக்கள் நிறைய பேர் வேடிக்கை பார்க்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியால போட ஆரம்பிச்ச உடனே நேஷனல் மீடியா, இன்டர்நேஷனல் மீடியா எல்லாத்துலயுமே அது போக ஆரம்பிச்சது. அப்ப டூரிஸ்ட் நிறைய பேர் இந்த கிராமத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. டூரிஸ்ட் நிறைய பேர் இந்த கிராமத்துக்கு வந்து போட்டோ எடுக்க, அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வியட்நாம் கவர்மெண்ட் அப்படியே யோசிக்கிறாங்க. வீடுகள் எல்லாம் இடிக்கிறது அந்த நேரம் வந்துடுச்சு, என்ன செய்யலாம்னு சொல்லி பாக்குறாங்க. கணக்கு வழக்கு பாக்குறாங்க. ஃபேக்டரியில வரக்கூடிய வருமானத்துக்கும் இங்க டூரிஸ்டுக்காரங்க வந்துட்டு போற வருமானத்துக்கும் பார்த்தா, டூரிஸ்டுக்காரங்க வந்துட்டு போற வருமானம் தான் கூடுதலா இருக்கு. அப்பன்னா நம்ம இடிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. முடிக்கணும் வேண்டாம், இந்த இந்த கிராமம் இப்படியே இருக்கட்டும் சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. தாய்சுங் வில்லேஜுக்கு இப்ப வருமானம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரஜினி பட டயலாக்ல வினு சக்கரவர்த்தி சொல்லுவாங்கல்ல, இப்ப என்ன செய்வீங்க, இப்ப என்ன செய்வீங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் மனசுக்குள்ள டயலாக் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த மாதிரி சிரமமான சூழ்நிலைகள் எல்லார் வாழ்க்கையிலையும் அப்பப்போ வந்துட்டு தான் போகும். அப்ப நாம கொஞ்சம் மாற்றி யோசித்து, மாற்றி சிந்தித்து, அந்த பிரச்சனையை, தீர்வுகளை சுலபமாக நம்ம இந்த தாத்தா மாதிரி, வானவில் தாத்தா, இந்த தாத்தாக்கு பேர் வானவில் தாத்தான்னு கூப்பிடுறாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல அவருக்கு பேர் வானவில் தாத்தா. தாத்தாவோட பேரு ஹுங் ஃபுங் ஃபு. எனக்கு வாயில வரல, அதனால இங்க பார்த்து நான் படிக்கிறேன். குட். ரெயின்போ தாத்தான்னு சொல்றாங்க. வாழ்வின் சில மோசமான சூழ்நிலை நம்ம புலம்புவோம். ஆனா அந்த தாத்தாவிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். வே டு ஆல்ஃபா. தாத்தா ஒரு ஆல்ஃபா. தாத்தா ஆல்ஃபாவா இல்லையா? தாத்தா ஆல்ஃபானா எஸ்ன்னு போடுங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. தேங்க்யூ.